ஒரு நாளைக்கு 2000 பேர் வந்து அனுபவிச்சுட்டு போகிற அந்த சுற்றுலாத்தலமான பகல்காம், அங்கே ஒரு போலீஸ் கூட இல்லாது எப்படி? இந்த அரசை நம்பி தானே வந்தாங்க. இங்கே அமைதி நிலவுது, பாதுகாப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தானே தீவிரவாதத்தை நாங்கள் ஒழிக்கிட்டோம், பயங்கரவாதத்தை ஒழிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ வந்தவங்க மேலே வந்துட்டு எப்படி துப்பாக்கி சுட்டாங்க? இது அனந்தநாக் மாவட்டம், காஷ்மீருடைய சவுத் காஷ்மீர் தான் அனந்தநாக். இந்த பகல்காம்லேருந்து மேற்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவுலேயே அந்த அமர்நாத் யாத்திரைக்கு போகக்கூடிய வழித்தடம் இருக்குது. அங்கே எத்தனை முறை பயங்கரவாத தாக்குதல் நடக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏன் செய்யலை? எப்படி புல்வாமா நடந்துச்சோ அதே மாதிரி தான் எதுவும் நடக்குது. எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத அடி மரணங்கள், 26 பேர் செத்து போயிருக்காங்க. ஸோ இது முதல்ல இவங்களுடைய தப்பு. ஆனால் அதை பூசி போடுவதுக்கு என்ன பண்ணுறாங்க? பாகிஸ்தானையும் எதிரியாக காட்டுறாங்க. அங்கேருந்து இங்கே வந்து பாகிஸ்தானியர்கள்லாம் 48 மணி நேரத்தில் வெளியேறணும் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, இது அப்படியே ஒரு அரசியல் மத பிரச்சனையாக மாற்றுறாங்க, மத அரசியலாக மாற்றுறாங்க. இதான் மோடி பண்ணிட்டு இருக்காரு, வேற ஒன்று.